ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துருந்தவங்களாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு எல்ஐசி ஸ்மார்ட் பென்ஷன் திட்டம் தான். ஸோ இது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்கள். லாஸ்ட் வரை வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். நார்மலாக எல்ஐசியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 21 வருஷம் இப்படி நம்ம கெட்டுவோம். அதுக்கான பலனை வந்து நமக்கு நம்ம பிள்ளைகளோ இல்லை வந்து நம்ம வந்து பேரம்பேத்தியோ வந்து அனுபவிக்கும். சில பேருக்கு நமக்கு வந்து கம்மியான 10 வருஷம் போட்டோன்னா நம்மளே வந்து அந்த நம்ம கெட்டுற அமௌண்ட்டுக்கு தக்கன நமக்கு பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் சொல்ல போகிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்போ வந்து டெபாசிட் பண்ணுறோமோ அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மாதத்துல இருந்தே நம்ம அதுக்கான பலனை அனுபவிக்கலாம். கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து இந்த நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதில் நிறையா பேருக்கு வந்து காசு இதில் போட்டால் வந்து வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் நம்பர் 879. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்ஐசி ஆஃபீஸ் போயிட்டு இந்த திட்டத்தை பற்றி கேளுங்க. ஸ்மார்ட் பென்ஷன்னா இதுக்கு பேர். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 1 லேக்கில் இருந்து ஒரு 10 லேக்கு 1 லேக் ஸ்டார்டிங், மேக்ஸிமம் வந்து 1 லேக்குக்கு மேலே எவ்வளோ நாளும் வந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டோட்டல் பென்ஷன்ஸ் ஆப்ஷன் மட்டுமே 21 இருக்குது. அதுக்கு இடையில் 2 இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ வந்து நான் உங்களுக்கு புரியும்படியாக ஈஸியாக நான் சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இது வந்து நம்ம பேரில் வந்து இந்த திட்டத்தை போட்டுக்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட வந்து 1 லேக் இருக்குது இல்லை 2 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணும்போது இந்த திட்டத்தில் அதுக்கு அடுத்த 12 மாதத்துல இருந்தே இன்ஸ்டால்மெண்ட் முறையில் கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆஃப்லி, இயர்லி, குவார்ட்டர்லி அப்படி வந்து பார்த்திங்கன்னா 3-4 பிரிவாக வந்து இப்போது வருஷத்துக்கு 4 பிரிவாகவும் நம்ம அதில் வர்ற பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரே நட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாக அதில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட நான் பார்ப்போமே உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். ஒரு 10 லேக்ஸுக்கு வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். 10 லேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 இயர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 84,500 கிடைக்குது. சரியா? இந்த 84,500ஐயும் நம்ம ஆஃப்லி, மந்த்லி, ஆஃப்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அப்படின்ற மாதிரி 4 பகுதியாக நம்ம பிரித்து வந்து கொஞ்சமாக 4 பகுதியாக நம்ம வாங்கிக்கிடலாம். இல்லை எனக்கு ஒரே அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நேரம் இந்த 84,500 நம்ம எடுத்துக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் P2 இது வந்து பார்த்திங்கன்னா 83,200 கிடைக்கிது. ஸோ வருஷத்துக்கு இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 15 வருஷத்துக்கு பார்த்தோன்னா 81,400 கிடைக்கிது. 20 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 79,200 கிடைக்கிது. இதை வந்து நம்ம விருப்பப்படி வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கெட்டின அமௌண்ட் வந்து இருக்கும். கரெக்டான இப்போ நம்ம கெட்டின அமௌண்ட் இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம 5 பிரிவா 10 பிரிவா இப்படி 20 வருஷமாக இப்படி வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கடையில் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இப்போ நம்ம நாமினி வந்து ஒருத்தரை வந்து நம்ம போடுவோம்ல நார்மலாக எல்ஐசிக்கு, அந்த நாமினியால் வந்து இதில் எந்த சேஞ்சுமே பண்ணவே முடியாது. அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே தெரியுது. ஏன்னா பார்த்திங்கன்னா நாமினியால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம விருப்பப்பட்ட வகையில் நம்ம யாரை வந்து நாமினியாக போடுறோமோ அவங்க வந்து இப்படித்தான் எடுக்கணும், 4 பிரிவாக எடுக்கணும், ஒரு பிரிவாக எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு டெத்துக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் போதும்ப்பா, எனக்கு இப்போ வேண்டாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ முக்கியமாக இதை நம்ம கவனிக்கணும். டேக்ஸ் வந்து கிடையாது. அப்போ வந்து நம்ம இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இதே மாதிரி வந்து 4 பிரிவா 3 பிரிவா 2 பிரிவா வருஷத்துக்கு ஒரு நேரமாக நம்ம வந்து
எப்படி கிடைக்கணுமோ அப்படி வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம பாலிசிதாரரோட நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எப்படி விரும்புகிறோமோ அப்படி தான் இந்த எல்ஐசி வந்து கிளைம் பண்ணப்படுது. இதுக்கிடையில் இது போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த வாட்டி ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நார்மலாக இப்போ நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஒரு இடம் வாங்கி போடலாம், இப்போ நில மோசடி நிறையா நடக்குது, இல்லை கோல்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ வந்து இல்லை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம், எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம்னாலும் இப்படி எல்ஐசியில் நம்ம போடும்போது அதுக்கான வட்டி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது இது நம்பிக்கையான இடமாவும் இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்கும், நம்மளுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ இடத்த வாங்கி போடும்போது அதை நம்ம பராமரிக்கணும், கோல்ட்டை பராமரிக்கணும், இதெல்லாம் வந்து இதில் கிடையாது. எல்ஐசி வந்து நம்மளை பராமரிக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கடையில் பார்த்தோன்னா இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 17 ஆப்ஷன், ஒன்றில் 24 ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எது பிரியமோ கண்டிப்பாக நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எல்ஐசி ஆஃபீஸில் இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறனால இப்போ ஸ்டார்டிங்கில் நிறையா பேருக்கு இது தெரியலை. ஸோ உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18க்கு மேலே. அதே மாதிரி நம்ம வந்து டெபாசிட் பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1 லேக்லேருந்து எத்தனை லட்சம்னாலும் நம்ம வந்து அதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு இதில் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம சின்னதாக எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 5 lakhs அப்படின்னு போட்டோன்னா நமக்கு 42,500 கிடைக்குது. ஸோ அதே 10 lakhs அப்படின்னு பார்த்திங்கன்னா 85,000 கிடைக்குது. இதே 15 லட்சம் போட்டோன்னா 1,27,000 கிடைக்குது. இதே 20 லட்சம் போட்டோன்னா 1,70,000 கிடைக்குது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் 20 லட்சம் இப்போ போடுறோம், 1,70,000 கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய தொகையாக எனக்கு தெரியுது. ஸோ இருக்கிறவங்க இதை மூவ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து 5 lakhsலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல அமௌண்ட் வந்து நமக்கு இயர்லி கிடைக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மணி மேனேஜ்மெண்ட், சேவிங்ஸ் டிப், கோல்ட் டிப்ஸ் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கல்யாண்லேயும் மலபார்லேயும் எவ்வளோ கோல்ட் ரேட் எவ்வளோ கூட வந்திருக்கு, பழசு எவ்வளோக்கு எடுத்துருக்காங்கங்கிற வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.